வெல்கம். எக்ஸசைஸ் 2.6 question number 7 என்ன கேட்டிருக்காங்க. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. 602 இருந்து 902 இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகாதோ அந்த நம்பருடைய சம்மை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 602 இருந்து 902 கூட இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 603, 604, 605 அண்ட் 901 லாஸ்ட்டாக 902க்கு முன்னாடி 901 இருக்கும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகாதோ அதோடைய சம்மேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், 603 901 வரைக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய சம்மேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து 603 901 இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர்ஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா 4ஆல் டிவைட் ஆகாத நம்பருடைய சம்மேஷன்ஸ் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 603 901 அந்த நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா 603 901 வரைக்கும் எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகுமோ அதோடைய சம்மேஷன் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். நவ் 603 to 901 இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்மேஷனை ஃபைண்ட் பண்ணணும். இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. பட் இது எத்தனாவது டேர்ம்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியும், ஏவும் தெரியும். அண்ட் காமன் டிஃபரன்ஸ் 604 603 போச்சுன்னா 1ன்றது காமன் டிஃபரன்ஸ். நம்ம இந்த 901ன்றது எத்தனாவது டேர்மும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்றதுனா எத்தனாவது டேர்ம் அப்படின்றது. ஸோ என்னன்றது L - A டிவைடட் பை D ப்ளஸ் 1. ஓகேங்களா? நவ் எல்ன்றது லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம் 603 டிவைடட் பை டியோட வேல்யூ 1. இது கூட நம்ம வந்து 1 ஆட் பண்ணணும். நவ் 901 நமக்கு 603 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 901 - 603 11 - 3 will become 6. இங்கே வந்து 10 ஆகிடும், 9 இருக்கும். அண்ட் 9 again 8 - 6 is 296. So we will get 298 வரும். ஓகேங்களா? 298. ஓகே, 298 plus 1 that will give us 299. ஸோ என்னன்றது என்னென்னா 299. அதாவது இந்த டேர்ம் வந்து 299th டேர்ம். ஓகேங்க. இப்போ நம்ம சம் ஆஃப் 299 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது SN ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n/2 × 2a + n - 1 × d சம்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட் 299 டேர்ம்ஸ். இந்த 901ன்றது லாஸ்ட் டேர்ம். இது இந்த லாஸ்ட் டேர்ம், இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு போயிட்டே இருக்கும்போது இது எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 299th பிளேஸில் இருக்குது. ஸோ அப் டு 299 பிளேசஸோடைய நம்ம சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ S ஆஃப் 299 is equal to n/2. என்னன்றது இங்கே என்ன, 299 டிவைடட் பை 2 into 2a. ஏன்றது இங்கே 603 plus n - 1. ஸோ என்னன்றது 299 - 1 into d. டியோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி 1ன்னு தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 299 டிவைடட் பை 2 அண்ட் 603 into 2. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ 2 times 6 12 1206 கிடைக்கும். 1206 ப்ளஸ் 298. ஸோ 298 into 1ன்றது 298 தான் கிடைக்கும். 298 into 1 is 298 only. அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ S299 அப்படின்றது நம்மளுக்கு ஃபைனலாக எவ்வளோ கிடைக்குன்னா 299 into இதை டிவைட் மல்டிப்ளை பண்ணணும் 752 கிடைக்கும். நவ் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது S299 அப்படின்றது 224848. ஸோ ஃபஸ்ட்டு 299 டேர்ம்ஸோடைய சம்மேஷன், அதாவது 602க்கு அப்புறமா 603, 902க்கு முன்னாடி 901, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸோடைய சம்மேஷனை நம்ம S299 சொல்கிறோம். இதிலிருந்து நம்ம எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து 4ஆல் டிவைட் ஆகுதோ அதோட சம்மேஷன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். அண்டு நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் natural numbers between 602 and 902 which are divisible by 4. எதெல்லாம் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் 4ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர்ஸோடைய சம்மேஷன் ஃபைண்ட் பண்ணணும்.
ஸோ 602க்கு அப்புறமா 603 வந்து நமக்கு 4ஆல் டிவைட் ஆகாது. பட் 604 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ப்ளஸ் இன்னொரு 4 ஆட் பண்ணோன்னா 608, இன்னொரு 4 ஆட் பண்ணோன்னா 612. சிமிலர்லி நம்ம போயிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக 902க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு எந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும் நம்ம பார்த்தோம்னா 900. நம்ம 900 டிவைட் பண்ணி பாருங்கள். 4ஆல் 4 2s are 8, ரிமைனிங் 1, again 4 2s are 8, 4 5s are 20. ஸோ 602லேருந்து 902க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்தா இந்த நம்பர்ஸ் தான். 604, 8, 612 அப் டு 900 வரைக்கும். இப்போ நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். பட் 900ன்றது இது லாஸ்ட் டேர்ம். ஆனால் இது எத்தனாவது டேர்ம் அப்படின்றது நமக்கு தெரியாது. நான் இங்கே நமக்கு ஏ வந்து 604 அண்டு காமன் டிஃபரன்ஸ் டின்னு நம்ம பார்த்தோன்னா 4 தான் ஆட் ஆகிட்டே போகும். லாஸ்ட் டேர்மாக நமக்கு எல்ன்றது 900 இருக்குது. சிமிலர்லி ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், இந்த 900ன்றது எத்தனாவது டேர்ம் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ n is equal to L minus A divided by DE plus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ n is equal to லாஸ்ட் டேர்ம் 900 minus of A வந்து 604 divided by காமன் டிஃபரன்ஸ் D 4 plus 1. ஸோ 900லேருந்து 604 மைனஸ் பண்ணிட்டோன்னா 10 minus 4 will become 6 and again இங்கே 9 இருக்கும். ஸோ இங்கே 8 minus 6 is 2, 296. 296 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணனா 4 7s are 28, 4 4s are 16, 74 plus 1 will become 75. ஸோ இந்த 900ன்றது 75th டேர்ம். நம்ம வந்து இப்போ சம் ஆஃப் த 75 டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். 900 வந்து 75. ஸோ S75 அப்படின்னா n/2. nன்றது 75 divided by 2, 2 into ஏவோட வேல்யூ 604 plus n minus 1. nன்றது இங்கே 75 minus 1 into d. dயோட வேல்யூ 4. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 75/2 604 into 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 1208 கிடைக்கும். அண்ட் இங்கே 74 into 4 will become 296. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 56400ன்றது கிடைக்கும். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ இவங்க இதில் இந்த நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய சம்மேஷன்ஸ் எதெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகாதோ அந்த நம்பர்ஸோடைய சம்மேஷன் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஓவராலாக இந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸோடைய சம்மேஷனில் இருந்தும் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் 4ஆல் டிவைட் ஆகுதோ அந்த சம்மேஷனை மைனஸ் பண்ணால் 4ஆல் டிவைட் ஆகாதது சம்மேஷன் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். S299ன்றது எல்லா நம்பர்ஸோட சம்மேஷன் இன் பிட்வீன் 602லேருந்து 902. அதே மாதிரி S75ன்றது எந்தெந்த நம்பர்ஸ்லாம் 4ஆல் டிவைட் ஆகுமோ அதோடைய சம்மேஷன். ஸோ S299லேருந்து S75 நம்ம வந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நமக்கு சொல்யூஷன் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 அண்ட் 902 which are not divisible by 4 அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 224848லேருந்து மைனஸ் 56400 மைனஸ் பண்ணோம். அதாவது S299 மைனஸ் S75. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு ஆன்சர் 168448 கிடைக்கும். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.